ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படிங்கிறது ஒரு வழியாக நம்ம கேட்க போகிறோம். இந்த 2.5 வருஷங்களாக நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்த நிறையா பிரச்சனைகள், நாம் சந்தித்த விமர்சனங்கள், ஏன் இந்த செகண்ட் வரைக்கும் நம்ம விமர்சனங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். ரொம்ப இதையும் போட்டு குழப்பிக்காதீங்க, ஜாலியாக இருங்க, செலிப்ரேட் பண்ணுவோம் நம்ம. ஏன்னா நம்ம இந்த மூமெண்ட்டுக்கோசரம் தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 30 சீட்டு 40 சீட்டு ஆண்ட கட்சிகள் அவ்வளோ பெருசு இருக்கும்போது அவங்களெல்லாம் அடித்து இந்த மாதிரி ஒரு மும்முனை போட்டி தமிழக வரலாற்றிலே வந்ததே கிடையாது. ஸோ அதில் நாம் ஓட்டு போட்ட நம்ம தலைவர் ஜெயிச்சிருக்காரு, சி ஜோசப் விஜய். அவரை நம்ம நல்லா கொண்டாடுவோம், ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் நம்ம. ஏன்னா இந்த டைமில் அவரை பிடிச்ச கோடிக்கணக்கான பேர்கள் இருக்கும்போது அவரையும் பிடிக்காத சில லட்சம் பேர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க 1000 விதம் சொல்லுவாங்க, குத்தம் சொல்லுவாங்க, இது பிடிச்சிருக்கு அது பிடிக்கல. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லைல்ல. ஒரு சிலருக்கு சில ஐடியாஸ் பிடிச்சிருக்கும், சில பேர்த்துக்கு பிடிச்சிருக்காது. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள், லார்ஜஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க, ஸோ அதுதான் மேட்டர். ஸோ மற்றதெல்லாம் அதில் இருக்கிற ஏதாவது நல்ல விஷயங்கள் இருந்தால் எடுத்துக்குவோம், சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம செலிப்ரேஷன்ஸு ஹாப்பியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். நம்ம டிவிகே ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசணும், பட் அது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நம்ம அந்த டிவிக்கே நம்ம இவ்வளோ சப்போர்ட் பண்ணி இவ்வளோ ஜெயிச்சு நம்ம இப்போ சிஎம் ஆக போகிறாரு அப்படின்ட்டு இப்போதைக்கு செலிப்ரேஷன் மோட். நெக்ஸ்ட் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆட் ஆகி என்னென்ன பண்ணணும் என்ன ஏதுங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.